வெல்கம் டு காவிய கதைகள். இன்னைக்கு நம்ம ஹானஸ்ட் உட்கட்டர் கதையை பத்தி பார்க்க போறோம். ரொம்பவே அடர்த்தியாவும் பசுமையாவும் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல வறுமை இருந்தாலுமே அங்க இருக்கவங்க ரொம்பவே சந்தோஷமாவும் ஒத்துமையாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல ஒரு நேர்மையான உட்கட்டர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருடைய டெய்லி ஒர்க்கே அவர் போய் அந்த கிராமத்துக்காக விறகுகளை வெட்டி கொண்டு வரதுதான். அந்த உட்கட்டர் ரொம்பவே ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். தான் என்னதான் ஏழ்மையில இருந்தாலுமே எப்பவுமே ஒரு நேர்மையான வாழ்க்கையை தான் வாழணுன்றது அவருடைய லட்சியமா இருந்தது. ஒரு நாள் தினமும் போல அவருடைய வேலைக்கு கிளம்புறாரு. அன்னைக்கு நாள் ரொம்பவே அழகா இருந்தது. காட்டுல இருக்க குருவிகளும் மான்களும் ரொம்பவே அழகா கத்திட்டு இருந்தது. அவர் மரத்தை வெட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய கோடாரி பக்கத்துல இருக்க ஆத்துல விழுந்துடுது. அந்த ஆறு ரொம்பவே ஆழமாவும் அதுல இருக்க அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமாவும் இருந்தது. அதை பார்த்த அவரு நம்மளுடைய கோடாரி இதுல இருந்து எடுக்க முடியாதே அப்படின்னுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. திடீர்னு அந்த ஆத்துல இருந்து ஒரு ஏஞ்சல் வெளியே வந்தாங்க. அந்த ஏஞ்சல் கையில ஒரு தங்க கோடாரி இருந்தது. அந்த ஏஞ்சல் அந்த உட்கட்டர்கிட்ட இது உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த உட்கட்டர் இல்ல இது என்னோடது கிடையாது, இது தங்க கோடாரி, என்னோடது இரும்பு கோடாரி அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த ஏஞ்சல் மறுபடியும் ஆத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இந்த வாட்டி அவங்க கையில ஒரு வெள்ளி கோடாரி இருந்தது. இத பார்த்த அந்த உட்கட்டர் இல்ல இதுவும் என்னோடது கிடையாது, என்னோடது இரும்பு கோடாரி அப்படின்னு சொன்னாரு. அந்த ஏஞ்சல் ஆத்துக்குள்ள போயிட்டாங்க. மறுபடியும் 3வது வாட்டி அந்த ஏஞ்சல் வெளியே வந்தாங்க. இந்த வாட்டி அந்த ஏஞ்சல் கையில அவருடைய உண்மையான கோடாரி இருந்தது. அத பார்த்த அந்த உட்கட்டர் இதுதான் என்னுடையது அப்படின்னு சொன்னாரு. அந்த உட்கட்டருடைய நேர்மையை பார்த்து ரொம்பவே சந்தோஷமான அந்த ஏஞ்சல் அந்த 3 கோடாரியையுமே அவர்கிட்ட கொடுத்து உன்னுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன். அந்த கோடாரிங்களை பார்த்த அந்த உட்கட்டர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. தான் நேர்மையா வாழ்ந்தா நம்மளுடைய வாழ்க்கைக்கான பலன் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அன்னைக்கு பளிச்சதை அவர் உணர்ந்தாரு. அந்த 3 கோடாரிகளையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் கிளம்பினாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக கடினமாக இருந்தாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நேர்மையாவும் உண்மையாவும் நம்ம நடந்துக்கணும். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு தேடி வரும். இது போன சுவாரஸ்யமான கதையை கேட்க காவிய கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.